கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Sunday school children, kids can go to your Sunday school class session. Bless you. என்னாகமம் 21 அதிகாரம், என்னாகமம் 21 இவ்வாறாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே ஓடி வரும் பொழுது அந்த பிரயாணத்தை குறித்து the whole chapter kind of lists out the journey. அவர்களுடைய பிரயாணத்தை நமக்கு ஒவ்வொரு இடமாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. நம்பர்ஸ் 21 ஒவ்வொரு பிரயாணமாக காமித்துவிட்டு 16 அதிகாரத்தில் அங்கே இருந்து பேயோருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். Hallelujah. So in the course of their journey, the people of Israel have come to that spot where God gave them water. 16th verse திரும்ப வாசிக்கலாமா? 16th verse செகண்ட் பார்ட் நான் வாசிக்கிறேன். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். ஆமென். தமிழ் ஸ்பீக்கிங் மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸ் சாங், ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில். ஐ திங்க் பென்டிகாஸ்டல் சர்க்கிளில், ஈவன் இந்த கரிஷ்மேட்டிக் சர்க்கிளில் இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதிகமாய் நம்ம பாடின ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். அதில் ஒரு லைன் வேணால் பாடிடலாமா? தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் தேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் தேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இந்த இடத்துல லிட்டரலா பாத்தீங்கன்னா they were not talking about the spiritual water. நீங்கள் நானும் பாடும் பொழுது ஜீவ தண்ணீரே ஆவியானவரே எனில் பொங்கி பொங்கி வா, வரங்கள்னால் எங்களை நிரப்பும் அப்படின்னு இவ்வளோ அழகாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் நம்ம பாடுறோம். பட் இந்த கான்டெக்ட்ஸில் லிட்ரலாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. லிட்ரலி தே நீடட் வாட்டர். அதுவும் இந்த சம்மரில் இந்த வனாந்திரத்தில் நமக்கு தெரியும், தவிச்ச வாய்க்கு அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் கோல்டு வாட்டர் எவ்வளோ இதமாக நமக்கு இருக்கும். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவித்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு டைமில் அவங்கள்ட்ட, மோசே ஜனங்களை இங்கே சேர்த்து கொண்டு வா, நான் அவர்களுக்கு தண்ணீர். When God decides to give you water, He opens up spring. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஸ்ப்ரிங்கை தேடி ஓட வேணாம். அங்கே ஆகார் ஒரு எக்ஸாம்பிள், சாம்சன் ஒரு எக்ஸாம்பிள். ஆமென். அவங்க தவிச்சு சாக போகிறேன்னு போது அங்கே ஊற்று வந்துடுவாங்க, எனக்கோ ஒரு ஊற்று வந்துடும். ஆகார் பிள்ளை சாக போகிறானே என்று அழுகும் பொழுது ஒரு தண்ணி என்ன பண்ண ஊற்று அவ கண்ணுக்கு தெரியும். அங்கே ஆல்ரெடி ஸ்ப்ரிங் இருந்துச்சா, இவங்களுக்காக அந்த ஸ்ப்ரிங்கை திறந்து கொடுத்தாரா, இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்தாரா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் இவங்க தவிச்சு நிற்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு ஊற்றை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை என்னையும் தவிக்க விடவே மாட்டார். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? தவிக்க விட்டுட்டாரா? நம்மளை தவிச்சிருப்போம், ஆனால் என்ன பண்ண ஓடோடி வந்து நமக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே ஒரு சகாயத்தை உண்டு பண்ணுவார், ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுவார், சீசனையே மாற்றிருக்காருங்க. உங்களுக்கு தெரியல, நமக்கு மட்டும் ஆவிக்குரிய கண்கள் திறந்துருந்துச்சுன்னா, கேயாசிக்கு எலிசா ஜெபிச்சது போது யாரோ ஜெபிச்சிருந்தாங்கன்னா நம்ம கண் தெரிஞ்சா you would have seen how God even shifted seasons for your sake. God shifted government, changed officials for your sake. Amen. உங்களுக்காகவே கர்த்தர் சில அதிகாரிகளை மாற்றி இருக்காரு.
சில கவர்மெண்ட் பாலிசிஸை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அதாங்க ட்ரூத். ஸோ ஊற்றத்தை சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருங்க, கொண்டு வா, நான் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன். ஹல்லேலூயா. மாரிசல் என்ற ஊழியக்காரர் சொல்றாரு, God will meet me at the place of my need, at the moment of my need. என்னுடைய தேவையின் நேரத்தில், தேவை இருக்கிற இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சந்திப்பார். பட் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? என்னை வந்து பாரு சொல்லியிருக்காங்களா? ஆஃபீஸ் நம்பரை கொடுப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்து பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபோன் பண்ண ஃபோனை அனுபவம் இருக்கு போல, கரெக்டாக சொல்கிறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆளுனா ஃபோன் ஒரு இடத்துல இருக்கும், நான் ஒரு இடத்துல இருப்பேன். நிறைய மிஸ் கால் தான் லிஸ்ட் அங்கே இருக்கும். பீப்புள் சே கம் டு மீ, ரீச் அவுட் டு மீ, கால் மீ. சிலவங்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கன்னுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. அப்போல்லாம் நான் நினச்சிப்பேன் மனசில், நான் தேவையை சொன்ன பிறகு என் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறவர் இல்லை, என் தேவை இன்னதென்று நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னே அவைகளை அறிந்திருக்கிறவர் உங்களுடைய தேவன். ஆமென். நீரூற்றுகளை உங்களுக்காக அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். மனசில் நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம், எனக்கென்று ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குவார். அதனால பாடுறாங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று ஒரு பாட்டை அவர்கள் பாடுகிறார்கள். ஸோ வேதத்தில் அநேக படங்கள் இருக்கு, இமேஜரி. பட் த பேஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ், இமேஜஸ் பைபிளை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர், இந்த ஊற்று தண்ணி, ஊற்று. அப்புறம் அந்த ஊற்று தான் வந்து ஊற்று இருக்கிற இடத்துல கிணறு வெட்டுவாங்க. அப்போ அதுதான் என்ன பண்ணுவாங்க? நதியா பாயும். கரெக்டுங்களா? எல்லா நதிக்கும் ஒரு ஆரிஜின் இருக்கும், ஒரு ஊற்று இருக்கும். அங்கிருந்தா ரிவர்ஸ் வில் பிகின் டு ஃப்ளோ. பைபிளை பார்த்தீங்கன்னா பைபிள் பிகின்ஸ் வித் அ பியூட்டிஃபுல் ரிவர் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி, அது 4 பிரான்ச்சஸாக அப்படி பிரிந்து ஓடுகிறது, தேசத்தை செழிப்பாக்குது. 22:1 வாசிங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரம், வேதத்திலே கடைசி அதிகாரம் முதல் வசனம். அங்கே ஒரு நீர் உண்டு, ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயர் இருக்குது. அந்த நீரூற்று ஏதேனில் உள்ள நீரூற்று அல்ல, இது எப்படிப்பட்ட நீரூற்றா? ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி. வாசிங்க சிஸ்டர். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி யானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஓகே, ஸோ பைபிள் பிகின்ஸ் வித் a stream in the Eden garden. அதே மாதிரி இந்த நியூ ஹெவன்ஸ் அண்ட் எர்த்லையும் எதை வச்சு ஆண்டவர் நமக்கு முடிக்கிறாரு அவர் நரேஷனை? ஒரு பியூட்டிஃபுல் ரிவர் that flows with living water. ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான ஒரு நதி ஓடுகிறதாய் நமக்கு வேதாகமத்திலே கடைசியாக ஒரு படம் காண்பிக்கப்படுகிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்றாரு, நான் சீலோவில் மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை போல் இருக்கிறேன். I am like the gently flowing rivers of Silo. அது வாசிக்கலாம் 8:6. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேச்சினையும். போதும். ஓகே, மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணி. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது the gently flowing rivers of Shiloh. சீலோவில் தான் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம். மோசே செய்த உடன்படிக்கை பெட்டியை யோசுவாவும் ஜனங்களும் கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு, அந்த தேசத்தை கைப்பற்றின பிறகு அவர்கள் வைத்த இடம் எங்கே? சீலோவிலே தேவனுடைய பெட்டியை அவர்கள் வைத்தார்கள். ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி ஆண்டவர் படம் பிடித்து காண்பிக்கிறார்? மெதுவாய் ஓடுகிற ஜீவ தண்ணீர், gently flowing waters. சங்கீதம் 23 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளை நல்ல மெய்ப்பனாக நம்மளை எங்கே கொண்டு போய் விடுகிறார்? அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர், how many of us have come to that gentle waters? வந்தவங்க கரங்களை உயர்த்தி காமி. எத்தனை பேர் அமர்ந்த தண்ணீர்ட்ட வந்துட்டீங்க? how many of you have not rejected? நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவர்கள் இந்த மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணினார்களே. So first I would like to invite you to come to this gentle waters. I have come with an invitation today.
ஒரு அழைப்போடு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். என்ன அழைப்பு? வாழ்க்கை எப்படி இருந்தாலும், உங்களை சுற்றி உள்ள காரியங்கள் எப்படி இருந்தாலும், ஆல்வேஸ் ரிமெம்பர் டு கம் டு த ஜென்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் ஆஃப் ஷிலோ. ஆமென். இருதயத்தில் பிரவாகித்து கொண்டு வந்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக ஒரு யுத்தத்தை போல ஜனங்கள், தாவீது சொல்றாரு இல்லையா, எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும் இவர் பயப்பட மாட்டாரா. ஏன்னா இவர் எங்க இருக்கிறாரா? மெதுவாய் ஓடுகிற தண்ணீரின் அண்டையிலே. சங்கீதம் 63 தாவீது சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல தேவனே என் ஆத்துமா உமக்காக தவிக்கிறது. I long and I thirst for you like a dry and parched land. வறண்ட நிலத்தை போல. அப்ப எங்க ஓடி வந்துடுறாரு தாவீது? ரெகுலர்லி, யூசுவலி, ஹாபிச்சுவலி எங்க ஓடி வராரு தாவீது? வற்றாத நீரூற்றாகிய தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ட்ரையா ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? நம்ம லைஃப்ல எத்தனை முறை வறட்சியை ஃபீல் பண்ணியிருக்கிறோம். லிட்ரல் எம்டினஸ், பர்ஸ் எம்டியா இருக்கும், பேங்க்லலாம் எம்டியா இருக்கும், உணர்வுகள் எப்படி இருக்கும்னா ட்ரையா இருக்கும். எந்த கோபம் வராது, சந்தோஷமும் வராது. உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்? ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்போம். தாவீது போல நீங்கள் நானும் we should come running to the still waters, come running to the gently flowing rivers. Hallelujah. எத்தனை தீர்மானிக்கிறோம், I will come to the still waters always. You and I should make it a habit. Make it a habit. Make it your usual tradition. சிலவங்களுக்கு யூஸ்வல் ட்ரெடிஷன் என்ன, உடனே ஃபோன் போடணும். ஒரு தேவைன்னா உடனே நம்ம பிரெயின் என்ன சொல்லி யார்கிட்ட கேட்கலாம்? எனக்கு உண்மையாக சொல்லுங்க. ஒரு தேவைன்னா என்ன பண்ணும்? மைண்டு லிஸ்ட் போடும். இவங்க ஓகே 50% இவங்க நம்மளுக்கு நீட் சந்திக்கலாம், இவங்க 10% ஒரு வேலை. ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம்? ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு we'll try to make calls or try to contact. But today let that habit change in the name of Jesus. Hallelujah. உங்களுக்கு எனக்கு ஒரு நீரூற்று இருக்குங்க. ஆகார போல எங்கிருந்து வரேன்னு தெரியும், எங்க போறேன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு திக்கற்ற நிலையில் நீங்கள் இருந்தாலும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்தாலும், இந்த ஜூலை, ஆகஸ்ட் and September is very nostalgic for me personally. The past 2 years, July, August, September. Now September 23rd, 2023, my life took a different shift completely. So this July and August ரொம்ப nostalgic. And அந்த 2 மாதம் நான் personal struggles I went through personally. அப்பெல்லாம் யோசிப்பேன், ஆண்டவரே, it looks like I've come to where it was God's word I was obeying. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு தான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள என்ன ஒரு பெரிய போராட்டம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் நம்ம என்ன செய்வோம், அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன, வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? பெரிய கேள்வி என்ன தெரியுமா எனக்கு? 24th September somebody asks me, who are you, what are you? What would be my identity? என்னுடைய அடையாளம் என்ன? பெரிய கேள்வி. You don't know where you are going to. ஆகார போல எங்க போறேன்னு தெரியாது. அந்த கர்த்தருடைய தூதனானவர் வசனம் சொல்லுகிறது, ஆகாரை அந்த துறவண்டை ஷூருக்கு போகிற அந்த ஊரின் அருகிலே உள்ள துறவண்டையிலே ஆகாரை கண்டு கர்த்தருடைய தூதன் கேட்கிறாரா, ஆகாரே, நீ எங்கிருந்து வர, நீ எங்கே போகிறாய்? இது ஒருவேளை என் 2023 இந்த மாதிரி ஆகஸ்ட் எண்ணில் நீ கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கே போகிறேன், அது எங்கேருந்து வந்தேன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து நக்கலை கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு எங்கேருந்து வந்தேன்னு தெரியும் இந்த அம்மாவுக்கு, ஆனால் கேட்குறேன் எங்கேருந்து வரேன். அப்புறம் அடுத்த கேள்வி, எங்கே போகிறேன். ஸோ ஒரு ஆன்சர், எங்கே இருக்கிறேன்னு தெரியும், எங்கே போகிறேன்னு தெரியாது. வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஐ ரியலி க்ளூலெஸ் தான். பட் டுடே when I look back 2 years திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை நீரூற்றுகளை கர்த்தர் எனக்காக உங்களுக்காக திறந்தார். ஆமென். எத்தனை நீரூற்றுகள்,
திக்கற்றவளை உங்களை அவர் விடவே இல்லை. ஆமென். எனக்கு ரொம்ப அது யோசிக்க, அந்த வெல் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இமேஜ் இன் த பைபிள். மேபி யூ கேன் டூ அ பர்சனல் ஸ்டடி ஆஃப் தட். ஆகார அந்த வெல் பக்கத்தில், ஊற்று பக்கத்தில் கண்டு அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். 2 என்கவுண்டர் ஆகாருக்கு, 2மே ஊற்றில் தான் நடக்குது. ஆமென். மனசில் நிறைய பயம். உண்மையாக சொல்ல போனால் நான் 23rd மை லாஸ்ட் டே ஆஃப் ரெசிக்னேஷன். என் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடிக்கு, பிரின்சிபலுக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். But none of my staff knew. I did not openly, officially tell them. 23rd tea break, 23rd morning I went and kept ஒரு குட்டி gift on everybody's table. Tea break, 23rd September, and I told them, today is my last day. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் பேருக்கு அது ஷாக்கு. Some people knew, they were extremely angry with me. நான் சொல்லலைன்னு இவ்வளோ அரகண்ட் லேடின்னு அவங்க என் மேலே செம்ம கோவத்தில் இருந்தாங்க. But I couldn't help. But I just told them, so I'm sorry, I'm giving last minute notice to you. 12 o'clock today, my time is over here. One reason why I didn't tell you is you will ask me questions for which I have no answer. ஆகார மாதிரி தான் நானும் அங்கே நின்றுப்பேன். எங்கே போகிறேன்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. I had no answer. என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், எப்படி சமாளிப்ப, வாட் அதுக்கு பதிலே. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நம்மளை அழைத்த தேவன். தாவீதை போல ஓடி போய் அமர்ந்த தண்ணீர் கண்டையிலே. அந்த வசனத்தை குறித்து சொல்லப்படுது, வசனமும் தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். So whenever our heart is troubled, whenever you and I go through tumultuous situations, let's learn to run to the still waters. Amen. பதில் தெரியலையா உங்களுக்கு, பேசவே பேசாத, எங்க ஓடிருங்க, அமர்ந்த தண்ணீருக்கு வந்துருங்க. Come to the spring. Come to the spring. He is there waiting. சங்கீதம் ஐசாயா 55ல அவர் சொல்லுவார், தாகம் உள்ளவர்களே என்னிடத்திலே வாருங்கள். இட்ஸ் லைக் காலிங் யூ, உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. பட் நான் பார்த்தா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஏன்ட்ட வா அப்படின்னு கூப்பிடல, அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யோவான் 4ல் அந்த சமாரிய பெண்ணை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டு. அந்த லாங் டெசர்ட் ஜேர்னியில் he is exhausted. Bible says Jesus was hungry. பசி அவருக்கு. He is literally exhausted because of the weary travel. But he's sitting at the well waiting for this woman to come. உண்மையாகவே இதை நெகிழ வச்சது. when I was meditating, தாகம் உள்ளவனே ஏன்ட்ட வா அப்படின்னு சொன்ன அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலை. இவரு போய் என்ன பண்ணுறாரு, ஹலோ சொல்கிறது புரியுதுங்களா? ஐசாயா 55:1 பாருங்க. 55:1, தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் சொல்லிட்டு, இந்த அம்மா இவரை தேடி வரல, சமாரியப்பன் இவரை தேடி வரல, இவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை தேடி வரல. she is coming there to fetch water. John 4:8 வாசிக்கலாமா? யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஓகே, இப்போ பாருங்க, அந்த அம்மா என்கிட்ட வரட்டும்னு இவர் வெயிட் பண்ணல. இந்த அம்மா போற இடத்துல வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் தேடலை, அவர் நம்மளை தேடினார். இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, நீ எங்களை அறியாதிருந்தும் என் நாமத்தை நான் உங்களுக்கு தரிப்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a good God we have. Let's make it a habit to run to him. நமக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருக்கலாம், நிறைய பேர்ட்ட கேட்குற ஹேபிட்ஸ் இருக்கலாம், கடன் கேட்குற ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஒரு 10 ரூபா போட்டு விட முடியுமான்னு கேட்குற ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லை ஜாடமாடையா இன்டைரக்டாக நம்ம தேவையை சொல்லி அனுதாபத்தை வாங்குற ஒரு பழக்கம் இருக்கலாம். பட் இன்னைக்கு லெட்ஸ் மேக் a decision. How many of you are with me today? Hallelujah. I will run to the still waters. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நான் ஓடி போவேன்.
மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீரை நான் அசட்டை செய்ய மாட்டேன். என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் போதுமானவர். என்ன நீடாக இருந்தாலும், அது பொருளாதார தேவையோ இல்லை உணர்வு பிரகாரமான தேவையோ, நமக்கு எந்த இடத்துல நமக்காக எவர்கள் பேச வேண்டுமோ, எவர்கள் செயல்பட வேண்டுமோ, நமக்காக அந்த இடத்துல போய் நமக்காக வேலை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். தாவீது போய் அவர் சிங்காசனத்துக்கு சண்டையே போடலங்க. சிங்காசனத்துக்காக ஏதாவது ஆள் சேர்த்தாரா? Did he go and canvas? நம்மளுடைய அரசியல்வாதம் செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லை டிஜிட்டல் கேன்வஸிங் பண்ணாங்களா? தாவீது ஏதாவது செஞ்சாரா? ஒன்றுமே செய்யலைங்க. தாவீது செஞ்ச ஒன்றே ஒன்று, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்தை போல என்னுடைய ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது என்று தவிக்கிறது என்று சொல்லி காலமே எழுந்திருந்து அவர் சமூகத்தில் போய் அமர்ந்து கொண்டு சொல்றாரு, உம்முடைய மகிமையை காண ஆசையாய் இருந்தேன். Amen. Let GSGC family make it our habit. நம்ம ஹேபிட்டை மாத்திடுவோமா? Amen. ஆண்டவர் சொன்னா we can reach out to people. நீங்க தேடின பிறகு, நீங்க ஜெபிச்ச பிறகு, அவர் சமூகத்தில் நீங்க நின்ற பிறகு உங்களுக்கு அவர் பிளான் கொடுப்பார். அவர் நமக்கு திட்டங்களை கொடுப்பார். After receiving that plan you can go connect with people. Amen. ஆனா ஃபர்ஸ்ட் போக வேண்டாம். Let's come to the spring. Amen. நீரூற்று அன்றைக்கு வருவோமாக. நிறைய வசனங்கள் இருக்கு, பட் குவிக்காக நான் முடிச்சிடுறேன். நம்ம எப்படி இருந்தாலும், யாக்கோபில் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதின அந்த நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சரஸ் செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இப்போ ஒரு பெரிய கேள்வி, வாட் இஃப் மை லைஃப் இஸ் லைக் திஸ் சோர்ஸ் ஆஃப் சால்ட் வாட்டர்? என் வாழ்க்கை ஊற்றே எப்படி இருக்கு? உவர்ப்பு நீராக இருக்கு. இது வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி தான் என் மனசில் வருவாங்க. அந்த ஹஸ்பண்டுடைய கேரக்டரே எப்படி? பிட்டர். அந்த மனுஷனுடைய இயல்பே எப்படி? கசப்பான ஒரு கேரக்டர். அப்போ எனக்குள்ளேயே அந்த குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை வாசி எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. இந்த மனுஷன் பை டிஃபால்ட்டே சரியில்லை, ஓகேங்களா? ஊற்றே சரியில்லை. எப்படி நான் இந்த குடும்பத்துக்கு ஜெபிப்பது? உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்குமா? அப்போ இந்த கணவன் கேரக்டர் படியே மோசமாக இருக்கிறாரு. கேரக்டர் படியே இவ்வளோ கசப்பான மனுஷனா வாழ்க்கை இருக்குது. எப்படி நான் அந்த ஃபேமிலிக்கு நான் ஜெபிக்கணும்னு எனக்குள்ளே நான் போராடின பொழுது கர்த்தர் எனக்கு இந்த மாறாவின் தண்ணீரை ஞாபகப்படுத்தினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தவிச்சு போய் தண்ணீருக்காக ஏங்கி வந்து அப்படி ஆசையாக குடிச்சா அந்த தண்ணி எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு. பை பர்த் ஃபால்ட், நிறைய பேருக்கு பை மேனுஃபேக்சர் ஃபால்ட் சொல்லுவாங்க. கேரக்டர் அப்படி சொல்லிக்குவாங்க, பெருமையாக சொல்லிக்குவாங்க. எங்கள் அப்பா இப்படி கோவப்படுவார், ஸோ ஐ எம் ஆல்சோ லைக் திஸ். எங்கள் தாத்தா கடன் வாங்கியே கழிஞ்சாரு, நானும் அப்படி தான். என்னடா அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இவ்வளோ ஜென்ரேஷனாக வருது, என்ன பண்ணுறது? ஹவு டு செட் த மேனுஃபேக்சர் ஃபால்ட்? அப்பா ஆண்டு எனக்கு ஞாபகப்படுத்தினது, அது கசப்பான தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் மோசே கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறாரு. என்ன யுக்தி கொடுக்குறாரு? இந்த மரத்தை வெட்டி அதுக்குள்ளே நீ போடு. அப்போ அந்த கசப்பான அந்த மரம் மதுரமான தண்ணீரா மாறிடும். ஹல்லேலூயா. நமக்கு நல்லவங்களா இருப்போம், வாழ்க்கை நம்மளை கசப்பாக மாற்றிடுது. சிலவங்க அப்படி நிறைய பேர் இங்கே சொல்கிறீங்க, நான் நல்லவ தான், வெரி நைஸ் பர்சன், பட் துபாய் என்ன பண்ணிருச்சு? என்னைய மாற்றிருச்சு. இந்த லைஃப், இந்த நெருக்கம், or இந்த மேரேஜ் made my life bitter and I become such ஒரு மாதிரி ஒரு person. But whatever it is, manufacture fault-ஆ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னால பிரச்சனை வந்துச்சா எனக்கு தெரியல. பட் இப்போ பிரச்சனை என்ன? தண்ணி எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு.
எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கடுகு போட்டால் வெடிச்சிடுமா மூஞ்சி, அப்படி தான் வச்சுருப்பாங்க சிலவங்க. கடுகடு கடுகடுன்னு எரிச்சல் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்களால ஒரு நல்ல வார்த்தையே பேச முடியாது. நம்ம யாராக இருந்தாலும் கண்டுக்க மாட்டோம். அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு நான் போனேன், உட்காந்துருக்க ஹலோ அப்படின்ற அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, திரும்பி பார்த்து ஒரு முறைச்சி பவ்வுன்னு கடிச்சார். எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எதுக்கு திட்டு வாங்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே தென் ஐ செட் ஓகே ஃபைன், அவர் எந்த நிலைமையில் இருக்காரோ இருந்துட்டு போகிறார். சம் பீப்புள் அப்படியே ஃபுல் ஆஃப் பிட்டர்னஸ். அப்போ தான் புரிஞ்சிச்சு, சிலவங்க வாழ்க்கையே கசந்து போய் எரிச்சல்ல யாரை பார்த்தாலும் இல்லை தயவே காமிக்க முடியாது அவங்களால. நல்ல வார்த்தையை ஒரு நாள் அவங்களுக்கு பேச முடியாது, எரிஞ்சு உழுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். எடுத்தாலே என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சு உள்றது அவங்களுடைய கேரக்டர். பட் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுறாரு, ஈவன் இஃப் யோர் லைஃப் இஸ் ஸோ பிட்டர் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ரீசன் குட் பி, இன்னைக்கு கர்த்தருடைய பிரசனம் நமக்குள்ளே இன்டர்வீன் பண்ணும் பொழுது, எனக்கு வர்ஷிப்பில் பிரசனம் நம்மளை நிரப்புச்சா இல்லையா? அவருடைய பிரசனம் வந்துச்சா? ஆமென். அடிக்கடி நம்ம அவரை தேடி வந்து அந்த அமர்ந்த தண்ணீரில் அவருடைய பிரசனத்தில் நிற்க நம்ம கசப்பான நீரூற்றாக இருந்தாலும், உவர்ப்பாக நம்ம வாழ்க்கை இருந்தாலும், அது தித்திப்பான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? God will change my life. எத்தனை சொல்கிறீங்க? I will become a spring of living water. Amen. Number 1, come to the spring. Number 1, be transformed. தண்ணி நன்றி வருவதற்கு என்னென்ன காரணம்னா, ஒன்று தாகத்தை தீர்க்கிறது, இன்னொன்று நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. கசப்பாக இருந்தேன்னா நான் தித்திப்பாக மாறணும், கோபக்காரியாக இருந்தேன்னா நான் சாந்தமுள்ளவனா. மோசையை பார்க்குறோம்ல, மோசை முற்கோபம்னா மோசை தான். எடுத்தானே வெட்டினாரு, 2 பேரும் சண்டையை பிரித்து விடுறது மட்டும் இல்லை, ஒரே வெட்டு, இஜிப்சியன் காலி. எவ்வளோ கோபம் அவருக்கு, சும்மா இல்லைங்க. மலையிலேருந்து இறங்கி வராரு, இவங்க பொன் கண்ணு விட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணாரு மோசே? கையில் தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட 10 கட்டளைகளை தூக்கிட்டு வராரு, பலகைகளை. எவ்வளோ ப்ரெஷியஸ் அது, ரிட்டன் பை த ஹேண்ட் ஆஃப் காட். என்ன பண்ணாரு? ஒரே போட்டு உடச்சிட்டாரு. இவங்க டென்ஷன் ஆக்குறாங்க என்னைய அப்படின்னு, அவ்வளோ கோபம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டிலெல்லாம் உண்மை உள்ளவன் மட்டும் இல்லை, மோசையை போல சாந்தம் உள்ளவங்க இல்லையேன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். He becomes a man of integrity and he is also a man of patience. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த தண்ணீர் அண்டையில் வந்துட்டு அவர் வாழ்க்கை மதுரமாக மாறிடுச்சு, கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹேபிட் மாறிடுச்சு. எத்தனை பேர் ஹேபிட் மாறி இருக்கு? உண்மையாக சொல்லுங்க, நம்மள ஆண்டவர் மாற்றிருக்காரா? எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லைன்னா டுடே we believe we'll come to the still waters and expect God to transform me. Amen. நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய லைஃப்பை மதுரமாக தித்திப்பாக தேவன் மாற்றும்படி விரும்புகிறார். You know why? You become, once the transformation happens, I become the spring. ஆமென். நீரூற்றண்டைக்கு வருகிறேன், உருமாற்றம் அடைகிறேன், நானே நீரூற்றாக மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. ஐசையா 32:1 வாசிக்கலாமா? ஐசையா 32:1. All those who come under the leadership or the kingdom or the dominion of the almighty righteous king. எப்படி மாறுறாங்க பாருங்க. இந்த நீதியுள்ள ராஜாவுடைய அரசாளுகைக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் எப்படி மாறுறாங்களா? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஓகே, ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு என்ன பொசிஷன் கிடைக்குது? பிரபுக்கள். ஆமென். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, if you have the English, I'll read it for you from NIV, Isaiah 32. See, a king will reign in righteousness and rulers will rule with justice. Each one will be like a shelter. I like the NIV translation. NIV இந்த போடலாம் நம்ம. NIV ல each one, second verse number 2,
இட் சேஸ், இங்க தமிழ்ல வந்து அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் அப்படின்னு அவர் சொல்லிடுறோம். ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழே அரசாளுகிற பிரபுக்களாகிய நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் எப்படி இருப்போமா, shall be a hiding place from the wind. Amen. அது மட்டும் இல்ல பாருங்க, you will be a refuge from the storm like streams of water in the desert. Hallelujah. நீங்கள் நானும் நீரூற்றண்டைக்கு வந்துட்டோம்னா, மாறாவ கத்தர் மதுரமா மாட்டிட்டார்னா, இந்த ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள நீங்க நான் வந்துட்டோம்னா, நம்ம எப்படி இருப்போமா, காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் இருப்போம். Hallelujah. It's not just coming and taking the comfort from the spring. God wants to transform every one of us into rivers of living waters. Hallelujah. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார்னா, ஜீவ தண்ணீர்கள் ஓடுகிற நதியாக, ஊற்றாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? You are the spring. ஆமென். நீங்க தான் அந்த நீரூற்று, நீங்க தான் அந்த நீரூற்று, ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற நீரூற்று. அந்த சமாரிய பெண் வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, if you know who I am, உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னாரென்னு அறிந்திருந்தா நீ ஏன்ட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நீ தாகமா இராதபடிக்கு நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே அந்த அம்மா சொல்றாங்க 4:11 பாருங்க, யோவான்ல, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 14ல ஒரு கிரேட் ரெவலேஷன் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு உண்டாகட்டும். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். இந்த நதியினிடத்திலே வந்து அமர்ந்த நீரூற்றண்டையிலே வந்து தேவன் தருகிற ரட்சிப்பின் நீரூற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளுகிறவர்களாகிய நீங்களும் நானும் மதுரமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஒன்று அறிந்து கொள்கிறோம், நாம் ஒரு காலம் தாகமாய் இருப்பது இல்லை. அது மட்டுமா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ. யாருக்குள்ளங்க? யாருக்குள்ளங்க? இயேசுவுக்குள்ளயா? டிஜே தினனுக்குள்ள இருந்துச்சா? இல்ல பிரான்ஸ் ஊழியக்காரவங்களுக்குள்ள இருக்குதா? இல்லங்க. யாரெல்லாம் இந்த ஜீவ தண்ணீரை எடுத்துக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ஜீவ தண்ணீரை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தாகம் இராது. அவர்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்குமாம்? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. சோ உங்க பைபிள்ல அவனுக்குள்ளேன்னு இருக்குங்களே, விமன், நம்ம அவளுக்குள்ளேன்னு எழுதிக்கோங்க, உங்க பேர் எழுதிக்கோங்க. ஆமென். I have the spring within me. ஹல்லேலூயா. எல்லாம் அறிக்கையிடுவோமா? எனக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று. என்ன ட்ரை சீசன்ல இருந்தாலும் உங்க நீரூற்று ட்ரை ஆகாது. ஹல்லேலூயா. இந்த ஹாட்டஸ்ட் சீசன் துபாயில இருந்தாலும் உங்க சீசன், உங்க ஹார்ட் என்ன ஆகாது? ட்ரை ஆகாது. நம்முடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி போனாலும் இந்த நீரூற்று என்ன ஆகாது? ட்ரை ஆகாது. Any situation, any circumstance will not make you go dry. Hallelujah. You and I forever will draw waters from the spring. It will spring up to, well up to eternity. நித்திய காலமாய் இது ஊறுகிற நீரூற்று. ஏன் தெரியுமா? இது நீரூற்றுடைய சோர்ஸ் எங்க இருக்கு? அவர்ல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சோர்ஸ் என் ஜாப்ல இருந்துச்சுன்னா I will go dry. என்னுடைய சோர்ஸ் என்னுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில இருந்துச்சுன்னா I will go dry. என்னுடைய சோர்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா my time is counted, limited. ஆனா சங்கீதம் 87 கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 87 கடைசி வசனம் என்ன சொல்றாங்களா? என் ஊற்றுகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? All my fountains are in you. Hallelujah. Hallelujah. நம்முடைய ஊற்றுகள் எல்லாம் எங்க இருக்கு? அவரிடத்தில். அங்க சியோனை குறித்து சொல்லப்படுகிறது. பட் நம்ம சொல்றோம் சியோனின் ராஜாவாகிய தேவனிடத்தில். 87:7 பாருங்க. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்.
அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம சொல்லுவோமா, என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. Amen. All my source, my fountain is in him. Whether it is the fountain of joy, சிலவங்களுக்கு சந்தோஷம் வேற இடத்துல இருக்கு சோர்ஸ், சமாதானத்தின் சோர்ஸ் வேற இடத்துல இருக்கு, மணியோடைய சோர்ஸ் வேற இடத்துல இருக்கு. இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்தினுடைய சோர்ஸ் நீங்க தான், என்னுடைய சமாதானத்தினுடைய சோர்ஸ் நீங்க தான், என்னுடைய சந்தோஷத்தினுடைய சோர்ஸ் நீங்க தான். Hallelujah. How many are going to say that? You are my source. My peace is in you. My joy is in you. My finance is in you. My health is in you. Hallelujah. சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட ஆரோக்கியத்தின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே. என் ஆரோக்கியத்தின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே, என் சமாதானத்தின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே, என் மன மகிழ்ச்சியின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே, என் சந்தோஷத்தின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே, என் பொருளாதாரத்தின் ஊற்று நீங்க தான் ஆண்டவரே. All my fountains are in you, Lord. Yes. அப்படி கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, I come to the stream, I come to the rivers. நீரூற்றண்டைக்கு நான் வரேன் ஆண்டவரே, வறண்ட நேரத்தில் வரேன் ஆண்டவரே. Hallelujah. Yes, Lord. Somebody said like this, God loves you so much and he calls you as you are. Amen. நீங்க இருக்கிற வண்ணமாகவே நம்மளை அணைக்கிறாராம். சமாரிய பெண்ணை போல இருக்கலாம், ஆகாரை போல இருக்கலாம், தாவீதை போல இருக்கலாம், வறண்டு போய் இருக்கலாம், தவித்து போய் இருக்கலாம். கர்த்தருடைய அன்பு மகா பெரியதுங்க. நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை அழைக்கிறார். Yes, Lord. But his love is greater. His love is stronger. Yes, Lord. That he will not leave you as you are. Yes. இருக்கிற வண்ணமாகவே உங்களை அழைக்கிற தேவன் இருக்க வண்ணமாக உங்களை விட மாட்டாரு. உங்களை அவரை போலவே மாற்றிடுவார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அவருடைய நேசம் அவ்வளவு பெரியது. அனாதி சிநேகத்தினால உங்களை தெரிந்து கொண்டாரே, உங்களை இழுத்து கொண்டாரே. நீங்க இருக்கிற விதமாய் உங்களை விட்டுவிட அவருக்கு மனது இல்லை. கசப்பான வாழ்க்கையை உவர்ப்பான நீரூற்றாய் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை. நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா ஃபால்ட்டை இயேசுவின் நாமத்தினாலே அதை உருமாற்ற விரும்புகிறார். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஊற்று உங்கள்கிட்ட உண்டு ஆண்டவரே, என் லைஃப் நம்ம கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஃபேமிலி நம்ம கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நம்ம கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தின் நீரூற்று நீங்க தான், என் குடும்பத்தின் ஊற்று நீங்க தான், நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. என் குடும்பங்களை பேர் எழுதிருங்க, எங்க குடும்பங்களை உருமாற்றிருங்க. மாறாவி தண்ணீர், கசப்பான அனுபவங்கள் மதுரமாய் மாறினது போல அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்துல வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தினால let bitterness become pleasant. இயேசுவின் நாமத்தினால கசப்பு இனிப்பாய் மாறுவதாக. let the character change, கேரக்டர் மாற்றம் உண்டாவதாக. சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை நினைச்சு சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளைங்க லைஃப்ல உள்ள கசப்பான அனுபவங்கள் இருக்குன்னா லெட்ஸ் கன்ஃபெஸ், இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும். உவர்ப்பான நீரூற்று இனி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தித்திப்பான தண்ணீரை தர ஆரம்பிக்கும். And I have become spring of living water. நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஜீவ தண்ணீர் ஊறுகிற நீரூற்றாய் மாறி இருக்கிறோம். எவர்களெல்லாம் எங்க இடத்துல வருகிறார்களோ, எங்கெல்லாம் நாங்கள் கடந்து செல்கிறோமோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கும், அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். எசேக்கியேல் 47 அழகான ஒரு பாடத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஒரு நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து கடந்து ஓடுகிறதா. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நதி ஓடுகிற இடத்துல எல்லாம் சமாதானம், அந்த நதி ஓடுகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நதி ஓடுதோ அங்கெல்லாம் ஜீவன் பிழைக்குங்க. நீங்க விசுவாசிங்க, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ there will be life. இயேசுவின் நாமத்துல நீங்க போகிற இடங்களிலே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நீங்க போகிற இடங்களில் ஜனங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள், பிழைப்பார்கள். மரணம் மேற்கொள்வது இல்லை. நீங்க நிக்கிற இடத்துல வியாதி மேற்கொள்வது இல்லை. ஜீவன் உண்டாகும், ஜனங்கள் பிழைத்துக் கொள்வார்கள். வெகுமா ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். There will be life created. நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் ஊட்டும், பிழைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல ஜாதிகள் மகா ஏராளமாயிருப்பார்கள். நம் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை.
அது பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, உங்க ஃபேமிலியை நீங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்டை நீங்க பாருங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க பாருங்க. அவங்க இலை உதிர்ந்த மரம் இல்ல, அவங்க வெட்டப்பட்ட கிளை இல்ல. சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் இலை உதிர்ந்த உலர்ந்து போன மரம் இல்ல. நாங்கள் நதியோரத்தில் நடப்பட்ட பசுமையுள்ள மரமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சகல விதமான விருட்சங்கள் என் குடும்பத்தில் வளரும். நாங்கள் கனி தருகிற குடும்பமா இருப்போம். என் கணவன் will be a fruitful man. சொல்லுங்க, my husband will be fruitful. எல்லா wives சொல்லுங்க பாப்போம், என்னுடைய கணவன் கனி தரும் மரமாக, இலை உதிராதிருக்கிற மரமாக, தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாக இருப்பார். ஹல்லேலூயா. wife சொல்லிட்டீங்களா? ஹஸ்பண்ட் சொல்லுங்க, எல்லா ஹஸ்பண்ட் சொல்லுங்க, என் மனைவி என் வீட்டிலே கனி தரும் திராட்சை கொடியாய் இருக்கிறார். my wife is a fruitful vine. ஹல்லேலூயா. எல்லா பேரண்ட்ஸ் சொல்லுவோமா, என் பிள்ளைகள் ஒலிவ மரத்திற் போல எங்க பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அறிக்கையிடுங்க, my children are like the olive shoots around the table. இலைகள் உதிர்வது இல்லை. உங்க பிள்ளைங்களை நம்ம இழப்பது இல்லை. இலைகள் உதிர்வது இல்லை, கனிகள் கெடுவது இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனி. சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால மாதந்தோறும் புது கனி. Every month new fruits. Every family will bear new fruits in the name of Jesus. Amen. Every month we will bear fruit. Hallelujah. நம்ம சபையை ஜெபிக்கலாமா? Every barrenness. அநேக பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லைல்ல, நம்ம சபையை ஜெபிக்க போகிறோம். மலட்டுத்தன்மை, barrenness, இயேசுவின் நாமத்தினால removed from my family. சொல்லுங்க, என் குடும்பத்திலிருந்து, GSTC குடும்பத்திலிருந்து barrenness be removed. We are like the tree planted by the waters, and every month we will bear new fruit. இயேசுவின் நாமத்தினால மாதந்தோறும் புது கனி, மாதந்தோறும் புது கனி, newness, fruitfulness, abundance in the name of Jesus. And we rebuke every spirit of barrenness. இயேசுவின் நாமத்தினால சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே மலட்டுத்தன்மை இருப்பது இல்லை. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் பிள்ளைகள் எல்லாம் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுதே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.